வருகின்ற 5 வருடத்திற்கு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி தக்க வைப்பாரா தக்க வைக்க மாட்டார்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தற்போது அரசியல் சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகளை செஞ்சும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து கிணத்துல வந்து ஆசனம் பண்ணிக்கிட்டு மேலே தொண்டர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு சினிமா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்து எம்எல்ஏக்கள்லாம் இப்போ நடிகர்களாக மாறிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி தக்க வைக்க மாட்டாரா தக்க வைப்பாரான்னு சொல்லி ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் வந்து விஜய் ஆட்சியை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார் விஜய் அவர்கள்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி வந்து சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுச்சுன்னா கட்டாயமாக 2 வருடங்களோ அல்லது 3 வருடங்களுக்குள்ளாகவே வந்து விஜயின் மீது அதிருப்தி ஏற்படும். மக்கள் வந்து வெறுப்பு ஏற்பட்டு அதிருப்தி ஏற்படும்போது உளவுத்துறை மூலமாக டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் செய்யும். அப்போ வந்து அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டணி கட்சி அனுப்புனார் பார்த்தீங்களா, திருமாவளவன், காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து திரும்ப பெற்றுக்கொள்வார். திரும்ப பெற்றுக்கொள்ள சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கலைப்பு ஏற்படும். ஆட்சி கலைப்பு ஏற்பட்டால் திரும்ப முதலமைச்சர் அவர்கள் அரியணையிலிருந்து கீழே வந்துட்டார்னா சிரமம். ஓகேங்களா? அதனால் வந்து கிடைச்சிருக்கிற பதவியை பொறுப்புணர்ச்சியுடன், விளையாட்டுத்தனமாக இல்லாமல் பொறுப்புணர்ச்சியுடன் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செஞ்சு தொண்டாற்றினீங்கன்னா, நலத்திட்டங்களை செஞ்சீங்கன்னா, இனிவரும் அடுத்த 5 வருட காலத்திற்குள்ளும் நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் அமைச்சர், எம்எல்ஏ போன்ற அனைத்து பொறுப்புகளும் உங்களுக்கு தான். இப்போ வந்து இதர கட்சிகள்லேருந்து அமமுக, திமுக, பாமக, ஏடிஎம்கே, வைகோ அந்த மாதிரி கட்சிகளில் இருந்து திருமாவளவன் கட்சி இது போன்ற கட்சிகளிலிருந்து வந்து டிவிகேவுக்கு இணைஞ்சிட்ருக்காங்க. அவங்க வர்ற வேகத்தில் திரும்ப ஓடிட போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு வந்திருக்காங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு அவங்க இது இங்கே இது ஆகாதாட்டுன்னு ஓடிட போகிறாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படவும். ஓகேவா?